எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்தி viha.online இருந்து நிறைய பேர் மூலிகை பற்பொடி வாங்கியிருக்காங்க. வாங்காதவங்க அங்கே பார்த்துருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க, அது பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக கமெண்ட் பாக்ஸில் சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு பல் மஞ்சளாக இருக்குது, அந்த மஞ்சள் நிறம் போகணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்குறீங்க, எங்களுக்கு பல் விளக்கும் போது ரத்தம் துப்பும்போது ரத்தம் வருது, அந்த ஈரில் இருக்கக்கூடிய ரத்தம் அதில் ப்ரஷ் படுது இல்லையா, அப்போ அதிலிருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது மேடம் அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் ஒரு சிலர் எங்களுக்கு சொத்தப்பல் ஏற்படுது அப்படின்றீங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த பல்லெல்லாம் கூசுது, ஒரு மாதிரி சிலருக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே கூசிக்கிட்டே இருக்கும் அது. இன்னும் ஒரு சிலர் பல் கரையுது உடையுது அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சிலர் எங்களுக்கு பல்வலி அடிக்கடி ஏற்படுது, தாங்கவே முடியல, அதனால் தலையெல்லாம் வலிக்குது, எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல. இது எல்லாத்தையும் சரி செய்து கொடுக்கக்கூடியது தான் viha.online இருக்கக்கூடிய மூலிகை பற்பொடி. இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம மூதாதையர்களெல்லாம் ஆலங்குச்சி, வேப்பங்குச்சி இது போன்ற குச்சிகளை வைத்து பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை தேடி எங்கேயுமே போகல. இப்போல்லாம் எங்கே போய் அது வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நகரங்களில் வசிக்கிறவங்க யோசிப்பாங்க. அங்கே ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் எல்லாம் இருக்கும். அப்படியே கிளையை உடச்சிக்கிட்டு, சின்ன குச்சியை உடச்சிக்கிட்டு அப்படியே தட்டுவாங்க. ஒரு கல் வச்சு தட்டிட்டு அப்படியே ப்ரஷ் மாதிரி பண்ணிடுவாங்க, இயற்கையான ப்ரஷ்ஷு. இப்போ கூட நிறைய பேர் கிராமத்தில் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் ஊருக்கு போனோன்னா அப்படி தான் செய்வாங்க. அப்படி குச்சியை எடுத்துக்கிட்டு உப்பு இருக்குல்ல, அதை கொஞ்சம் கையில் வச்சுப்பாங்க, அதை வச்சு எடுத்து தேய்ப்பாங்க. இப்படி செய்கிறதுனால பல்லில் எந்த பிரச்சனையும் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா வேப்பங்குச்சியெல்லாம் கசக்கிறது, அது வச்சாலே பார்த்திங்கன்னா இருக்கிற பூச்சி எல்லாம் பல்லில் எங்கேயாவது இண்டு இடுக்கல பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா செத்து போயிடும். இதுலேயே ஆலங்குச்சி பயன்படுத்துவாங்க. ஆலமரம் எப்போவுமே உறுதித்தன்மை கொண்டது. அந்த ஆலங்குச்சினால் விளக்குறதுனால பல்லும் உறுதியாக இருக்கும்னு நம்பினாங்க. எல்லா உறுப்புகளை காட்டிலும் பல்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. காரணம் என்னென்னா, நம்ம உணவு உண்ணக்கூடியது, இந்த பல்லு கடிச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இல்லையா. நாம் கூட அந்த பல்லெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க. ஏன்னா இந்த பல்லில் நல்லது இருந்துச்சுன்னா, இப்போ பூச்சி இல்லை கிருமிகள், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பச்சை பச்சையாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்கஸ் இல்லை கிருமிகள் இருந்தால் தான் அப்படி ஆகும். ஒரு சிலருக்கு மஞ்சேல்னு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பாக்டீரியாஸ் எல்லாம் நம்ம வாயிலே தங்கி இருக்கும். இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிடும் பொழுது அந்த இப்போ நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்னு இருக்குது. நல்ல பாக்டீரியானா இது போன்ற பிரச்சனைகளே வராது. கெட்ட பாக்டீரியானா தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அது நம்ம சாப்பிட்ற உணவில் மென்று சாப்பிடும்போது அதெல்லாம் உள்ளே போச்சுன்னா நிறைய பிரச்சனைகளை, வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகும் நாளுக்கு நாள். அதனால தான் பார்த்திங்கன்னா இது போன்ற இயற்கையான பொருள்களை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த இப்போ பாருங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி தான் இப்போது பேஸ்ட்டில் விளம்பரம்லாம் பார்த்திங்கன்னா, நீ விளக்குற பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, இல்லை சார்கோல் இருக்கா, கறித்துண்டு இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. நடுவில் அது வேண்டாம், அதெல்லாம் தள்ளி வை தூரம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வந்துச்சு. இப்போ திரும்ப அதே இதுக்கு வர்றாங்க. நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சுட்டு வர்றாங்க. எப்படி இப்போ கை நாட்டு வந்துருச்சு பாருங்கள். எங்கே போனாலும் உலகத்தில் பாஸ்போர்ட் எடுக்க போனாலும் கை நாட்டு தான். நம்ம மூதாதையர்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க. நீ எத்தனை படிச்சிருந்தாலும் லாஸ்ட்டில் இதுக்கு தான் வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே இதெல்லாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. நாங்கள் எங்கெங்கேயோ சுற்றிட்டு எதுவுமே சரிப்பட்டு வரலன்னு மறுபடியும் அந்த கை நாட்டுக்கு வந்தாச்சு. எப்படி படிக்காமல் அனுபவத்துலேயே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். நினைச்சாலே வியப்பாக இருக்குல்ல. இதில் நிறைய பேருக்கு இந்த கிராமத்தில் மூலிகைகளை பற்றி தெரிஞ்சிருந்திருக்கு. அதனால் நிறைய மூலிகைகளை கூட எது பயன்படுத்தினா நம்ம பல்லுக்கு உறுதி கொடுக்கும், எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கும்னு பார்த்து மூலிகைகளை காய வச்சு இடித்து, அப்புறம் இந்த உப்பெல்லாம் சேர்த்து ஆலம் விழுதனையும் பொடி பண்ணி வேப்பங்குச்சியையும் பொடி பண்ணிட்டு பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு வந்திருக்காங்க. முதல் குச்சியில் விளக்குனாங்க, உப்பில் விளக்குனாங்க. அதுக்கப்புறம் மூலிகையின் அறிவு கிடைத்த உடனே அந்த மூலிகைகளை பொடியாக்கி பற்பொடியாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அப்படி பாரம்பரிய பற்பொடி தான் பார்த்திங்கன்னா நம்ம viha.online இருக்கக்கூடிய மூலிகை பற்பொடி. இந்த பற்பொடியை தான் பார்த்திங்கன்னா நான் சமீப காலங்களில் பயன்படுத்திக்கிட்டு வரேன். நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது. அதில் ஆலங்குச்சி, வேப்பங்குச்சி, இந்து உப்பு சேர்த்துருக்கோம். இந்து உப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் சில மூலிகைகள் சேர்த்து அந்த பற்பொடி தயாரித்தது ரொம்ப நல்லாயிருக்கு, நறுமணமாகவும் இருக்கும்.
அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தலைவலியெல்லாம் இல்லை, நரம்பு ஒரு நம்மன்னு இருக்கும், ஒரு சிலருக்கு இந்த பல்லு கூசும், இல்லாட்டி பல்லு கடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் இல்லையா, அந்த போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம VHA.onlineலேருந்து வாங்கின ஒரு சில கமெண்ட்டில் நீங்கள் போய் பாருங்கள், போட்டிருக்காங்க, மேடம் எனக்கு மஞ்சள் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பற்பொடியை பயன்படுத்தி நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இது வந்து ஒரு நாள்லேயே 2 நாள்லேயே இந்த பளிச்சு தெரியுமா, இல்லை பிரச்சனை தீருமான்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை சீக்கிரத்தில் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள்கள் பயன்படுத்தின பின்னாடி தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். ஏன்னா இந்த ஃபங்கஸ் உருவாயிருக்கும் இல்லையா, பச்சையாக, அதெல்லாம் கூட போயிடும், மஞ்சளாக இருக்கக்கூடியது கூட போயிடும். நமக்கு இந்த பல் வலி இல்லை பல் கூச்சம், அப்புறம் இந்த ரத்தம் வர்றது, ஈரிலிருந்து ரத்தம் வர்றதெல்லாம் கூட நின்றுங்க. நம்ம VHA.onlineல இருக்கக்கூடிய மூலிகை பற்பொடி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது நானும் தயாரித்தேன். என்னுடைய பற்பொடியும் இன்னொரு முதியவர் இருக்கார், அவர் பாரம்பரியமாக மூலிகையிலேயே ரொம்ப ஊறியவர், ரொம்ப வயசானவர். அவர் ஒரு முறை தொடர்பு கொண்டு இந்த பற்பொடியை பயன்படுத்தி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேலே இருக்குது. அவர் இந்த கொல்லிமலை அது போன்ற இடத்துல இருந்தால் மூலிகையே கொண்டாந்து இயற்கையாக தயாரிக்கிறார். சரின்னு அதை பயன்படுத்தி பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருந்தது. வாயில் அந்த துர்நாற்றம் போயிடுது. நீங்கள் காலையில் விளக்குனாலும் அடுத்த நாள் காலையில் 2 வேளை விளக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு, காலையிலையும் இரவும். அப்படி காலையில் விளக்குனது பார்த்திங்கன்னா மறுநாள் வரைக்கும் எந்த ஒரு துர்நாற்றமும் அடிக்காமல் சுவாச கோளாறுகளை நீக்குவதாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், நான் தயாரித்த பற்பொடியும் அவர் தயாரித்த பற்பொடியையும் ஒன்றா சேர்த்து பார்த்தேங்க. இன்னும் பிரமாதமான ரிசல்ட் கிடச்சிது. அதாவது நான் எந்த நோக்கத்தோடு தயாரித்தேன்னா, இந்த பற்பொடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேஸ்ட்டு இல்லை பற்பொடியெல்லாம் நம்ம விளக்குறோம் இல்லையா, அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது விளக்குன பின்னாடி நமக்கு இந்த மூக்கடைப்பு, இந்த சுவாச கோளாறுகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப மெனக்கெட்டேன். அந்த ரிசல்ட்டும் இதில் கிடைக்கிது. மற்ற எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இதில் அமைஞ்சிருக்கு இந்த பற்பொடியில். அதனால் இந்த பற்பொடியை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. நம்ம VHA.onlineல இருக்கக்கூடிய மூலிகை பற்பொடி இப்போ பார்க்கலாம். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம VHA.onlineல இருக்கக்கூடிய மூலிகை பற்பொடியை பற்றி பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய VHA.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.